தந்திருக்கும் ஒவ்வொருத்தரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களிடத்தில் அவருடைய வார்த்தையின் வழியாக பேசுவதாக. ஹல்லேலூயா. உங்களை இந்த வார்த்தை ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை உங்களுக்காக தர இருக்கிறார். இந்த தேவ செய்தியின் தலைப்பே தேவனுடைய விருந்து. ஹல்லேலூயா. தேவனுடைய விருந்து என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வார்த்தையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம். யோவான் 13வது அதிகாரம் 26, 27 என்ற வசனங்களை வாசித்து நாம் தொடங்குவோம். யோவான் 15வது அதிகாரம் வசனங்கள் 26 மற்றும் 27. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்தில் புறப்படுகிறவுமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. நாம் எழுந்திருந்து இந்த தேவார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த தேவார்த்தையும் உடைய பிரசனத்திற்குள் கொண்டு வருகிறோம். இந்த தேவார்த்தையில் உடைய வல்லமையும் அபிஷேகத்தை ஊற்றி ஆவியானவரே நீரே எங்களிடத்தில் தேவார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி எங்களை ஆவியை உடைய சத்தியத்தினால் பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காகவும் கிருபையை மூற்றும் எங்களுடைய இதயத்தை திறந்து தருகிறோம். எங்களுடைய இதயத்திற்குள் உடைய சத்திய வார்த்தை வருவதற்காக சந்தோஷத்தோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கரும். ஹல்லேலூயா. இதில் 4 குறிப்புகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவனுடைய விருந்து என்ற தேவ செய்தியில் தேவனுடைய விருந்து என்றால் அது ஆவிக்குரிய விருந்து. ஹல்லேலூயா. நமக்காக ஆயத்தம் செய்திருக்கும் விருந்து. நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய காரியங்கள். அவருடைய விருந்தில் நாம் கலந்து கொண்டு அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு 4 காரியங்கள் நாம் அனுசரிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். முதலாவதாக நாம் காண இருக்கும் காரியம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் வெளிப்பாடு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் வெளிப்படுவது தான் முதல் குறிப்பாக இருக்கிறது. பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வருவருமாகிய சத்திய ஆவியானவர் தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்கள் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்காக கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். இயேசு சொல்லுகிற காரியம் என்னென்றால், பிதாவிடத்திலிருந்து உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறோம் ஆகிய சத்திய ஆவியானவர் வரும்போது என்ன செய்வார்? அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை பற்றி நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள் இல்லை என்றால், அவருடைய வல்லமை நமக்குள் இல்லை என்றால், நமக்கு இயேசுடைய சாட்சியை நாம் அறிந்து கொள்ள முடியாது. இயேசுடைய சாட்சி என்ன? அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். நம்மை அவ்வளவாக அன்பு கூர்ந்ததனால் அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். சிலுவையில் அவர் நமக்காக மரித்தார், புதைக்கப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இப்போது பிதாவுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இதுதான் இயேசுடைய சாட்சி. ஹல்லேலூயா. நமக்குள் ஆவியானவர் இந்த சாட்சியை தரும்போது தான் நாம் என்ன செய்தோம்? அவர் நம்மிடத்தில் இந்த சத்தியத்தை பேசும்போது தான் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் சொந்த இரட்சகராக.
அதற்கு பிறகுதான் ஆவியானவர் நமக்குள் வந்தார். அதற்கு பிறகு அவர் நம்மை சாட்சியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவர் இயேசுவை பற்றி சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னோடு இருப்பதனால் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. முதலில் இயேசுடைய சாட்சியை நமக்கு வெளிப்படுத்துவது யார்? ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் எதை செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில்? அவர் நம்மை தேற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் இருக்கும் போதும், பிரச்சனைகள் நிறைந்திருக்கும் போதும் ஆவியானவர் நமக்கு என்ன தருகிறார்? தேற்றுகிறார். ஹல்லேலூயா. தேற்றுதலை தருகிறார். ஹல்லேலூயா. நம்ம இடத்தில் அதை கேட்டு அவர் செய்வதில்லை. ஹல்லேலூயா. நமக்கு துக்கமாக இருக்கும் போதும், பிரச்சனைகள் நிறைந்திருக்கும் போதும் நாம் உன்னை தேற்றலாமான்னு சொல்லி நம்முடைய பர்மிஷன் கேட்டு அவர் தேற்றுவதில்லை. ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது அவர் நம்மை தேற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய துன்பங்கள் எல்லாம், கஷ்டங்கள் எல்லாம், துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறுவதற்கு யார் காரணம்? நமக்குள் இருக்கும் ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு வேளையும் நம்மை தேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது பிசாசானவன் விசுவாசிகளுக்கு எதிராக ராப்பகலாக தூங்காமல் உறங்காமல் எப்படி துன்பங்களை கொண்டு வரலாம், எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் இடரலை கொண்டு வரலாம், பிரச்சனைகளை கொண்டு வரலாம் என்று அவன் திட்டம் தீட்டிக்கொண்டே இருக்கிறான். அதில் சிலர் அந்த காரியங்களுக்கு விழுந்து விடுகிறார்கள். சிலர் ஜபத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பவர்கள் அதை மேற்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் நமக்கு ஜப வாழ்க்கை தேவை. ஹல்லேலூயா. ஜப வாழ்க்கையில் என்ன நாம் முதல் காண்கிறோம்? ஆவியானவர் நமக்கு வெளிப்பாடை தருகிறார், நமக்கு வெளிப்படுத்துவார். நமக்கு அறியாமலே நமக்கு எதிராக எழும்பும் பிசாசு கிரியைகளை முறியடிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் நாம் ஆவியில் ஹல்லேலூயா நாம் ஆவியில் நிரம்பினவர்களாக அந்நிய பாஷையில் நாம் ஜபிச்சாலும் கூட நமக்கு ஹல்லேலூயா கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு தெரியவில்லை எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று. நாம் அப்பொழுது அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறோம். அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது ஆவி, நமக்குள் இருக்கும் ஆவி ஆனவர் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறார் நம்முடைய தேவைகளுக்காக. ஹல்லேலூயா. அதில் தான் நமக்கு வெற்றியை நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொன்ன வண்ணமாக உங்களை எல்லாவரையும் விட அதிகமாக நான் தான் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதனால்தான் ஒவ்வொரு இக்கட்டான நேரத்திலும் ஆவியானவர் ஹல்லேலூயா பவுல் அப்போஸ்தலருக்காக வெற்றியை எடுத்து தந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய எந்த அனுமதியும் இல்லாமல் நம்மை தொடர்ந்து தேற்றுகிற தேவன் நம்முடைய ஆவியான தேவன். ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கும் ஆவியான தேவன். அவருடைய வல்லமையினால் தான் நாம் இன்னும் நின்று கொண்டிருக்கிறோம். நமக்கு வந்திருக்கும் ஒவ்வொரு உபத்திரங்களும் பிரச்சனைகளும் ஹல்லேலூயா இந்த உலகத்தில் இருப்பவர்களை விட 7 மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனைகள் உலகத்தாருக்கு வந்தால் அவர்கள் உடனடியாக சோர்ந்து போய் அது உடைந்து போய் அவர்கள் எந்தெந்த அளவுக்கு அவர்கள் போய்விடுகிறார்கள் என்று அறிந்திருக்கிறோம். சிலர் தற்கொலையும் செய்து கொள்கிறார்கள். ஆனால் நம்மை தேற்றுகிற தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு நம்பிக்கையை தருகிறார். ஹல்லேலூயா. இயேசுவே நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நமக்கு தருகிறார், நம்மை தேற்றுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் நாம் தேவனுடைய விருந்தென்று அவருடைய நன்மைகளை நாம் புசிக்க வேண்டும் என்றால் முதலில் ஆவியானுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி வெளிப்படுவது? நாம் ஜபத்தில் நேரத்தை கழிக்கும் போது ஹல்லேலூயா நமக்குள் இருக்கும் ஆவியானவர் நமக்காக பரிந்துரைப்பார். ஹல்லேலூயா. நமக்காக ஜெபிப்பார். ஹல்லேலூயா. நமக்காக காரியங்களை செய்து முடிப்பார். அதனால் ஜப வாழ்க்கை, அது ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் ஜப வாழ்க்கை தான் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் எப்பொழுது ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், ஹல்லேலூயா லூக்காவில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எந்நேரமும் மனிதர்கள் எப்பொழுது செய்யணும்? எந்நேரமும்
ஜெபிக்க வேண்டும் என்று எந்நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, எந்நேரம் ஜெபிக்க வேண்டும். நாம் நடந்து போய் கொண்டிருக்கும்போது ஜெபிக்கலாம், இந்த டிரைவிங் செய்து கொண்டிருக்கும்போது ஜெபிக்கலாம், நாம் உணவு அருந்தி கொண்டிருக்கும்போது ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆவியில் ஜெபத்தோடு இருப்பது தான் கர்த்தர் ஹல்லேலூயா நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியங்கள். ஜெபம் என்றால் என்ன? ஒரு ஐக்கியம், கர்த்தரிடத்தில் ஐக்கியம். ஹல்லேலூயா. நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா என்று சொல்லும்போது அது ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. நாம் ஐக்கியப்படுகிறோம். உணவுக்காக உட்காரும்போது ஸ்தோத்திரம் ஐயா, இந்த உணவை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா என்று சொல்லும்போது அவரிடத்தில் ஐக்கியப்பட்டு அவரிடத்தில் பேசி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம் நன்றியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. முழங்காலிட்டு நாம் ஜெபிக்கணும்ன்ற நிர்பந்தம் இல்லை, நாம் எப்பொழுதுமே ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் முதலாவதாக ஆவியானுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். நாம் அவருடைய விருந்தை அவருடைய நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால், நமக்கு எதிராக பல பிரச்சனைகள், பல சவால்கள், பல உபதிரவங்கள் வரலாம். அதை எல்லாம் மேற்கொள்வதற்காக ஹல்லேலூயா ஆவியானவர் என்ன தருகிறார்? நமக்கு வல்லமை தருகிறார், பலத்தை தருகிறார். ஹல்லேலூயா. சத்ரு ஒரு வெள்ளம் போல் நமக்கு எதிராக வந்தாலும் ஆவியானவர் நமக்காக கொடி ஏற்றுவார். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஜெபம் தேவை. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 17 இருந்து 21வது வசனம் வரை வாசிப்போம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் வசனங்கள் 17 21 வரை. உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தையை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும் பொழுது அது இன்பமாயிருக்கும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும் நீ உன்னை அனுப்பியவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும் ஆலோசனையையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா? அதாவது இரண்டாவது குறிப்பு, அவருடைய ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவது போது நாம் அவருடைய நன்மையை நாம் புசிக்கிறோம். அவருடைய ஞானம் என்றால் என்ன? அவருடைய வார்த்தையிலிருந்து புறப்பட்டு வரும் வெளிப்பாடு தான் நமக்கு அது ஞானமாக அமைகிறது. உன் செவியை சாத்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இதயத்தில் வை. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அதாவது முதலில் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்பதை கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய வார்த்தை கேட்பதற்காக. ஹல்லேலூயா. வாசிக்க கூட சொல்லல, என்னுடைய ஞானத்தை செவி கொடுத்து கேள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் இருக்கும் ஞானத்தை செவி கொடுத்து கேட்கும்போது அப்போது ஹல்லேலூயா நம்முடைய இதயத்திற்குள் அவருடைய அந்த போதகத்தை வைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது இந்த செவியில் வாங்கி அந்த செவியில் வழியாக வெளியே அனுப்ப சொல்லலை. இந்த செவியில் வாங்கி என்ன சொல்கிறாரு? இதயத்திற்குள்ளே அதை வைத்துக்கொள் என்று சொல்கிறார். நம்ம சொல்லுவோம், இந்த செவியில் கேட்டு இந்த செவியில் எனக்கு போயிடும், அது என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகிறாரு? அவருடைய போதகத்தை நாம் கேட்கும், அவருடைய வார்த்தை ஞானத்தை கேட்கும்போது ஒரு செவி வழியாக கேட்டு நம்முடைய இதயத்திற்குள் அதை காத்து கொள்ள வேண்டும். ஏன்? இதயத்திற்குள் காத்து கொண்ட வார்த்தை தான் வாய் வழியாக நம்முடைய உதடு வழியாக அது வர வேண்டும். அதுதான் தேவ ஞானமாக நமக்கு அது வெளிப்பட வேண்டும். நாம் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்கும் பண்ணும்போது அது இன்பமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அதாவது வாய் வழியாக அவருடைய வார்த்தையில் இருக்கும் ஞானத்தை பேசும்போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது இன்பமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்? நம்முடைய வாயிலிருந்து ஜீவன் புறப்படுகிறது. ஹல்லேலூயா. நம் பேசும் வார்த்தை தேவ வார்த்தை.
ஹல்லேலூயா. அந்த வார்த்தை பேசும்போது நம்முடைய வாயிலிருந்து என்ன புறப்படுகிறது? தேவ ஜீவன் புறப்படுகிறது. மரித்த காரியங்களை நாம் உயிர்ப்பிக்க செய்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது கோபமாக இருக்கும்போது நம் பல காரியங்களை பேசி, தேவ வார்த்தைக்கு புறம்பான காரியங்களை பேசி என்ன செய்கிறோம்? நம்முடைய ஆசீர்வாதங்களை அது அந்த வார்த்தை ஒரு ஒரு சாபமாகவும், அது எரிக்கிற ஒரு எரிபொருளாகவும் அது வந்து அந்த காரியங்களை எரித்து தள்ளுகிறது. அதாவது நம்முடைய கோபம் வரும்போது என்ன பேசுகிறோம் தெரியாது. அதை வண்ணமாக பேசும்போது அந்த காரியங்கள் எல்லாம், நமக்காக கர்த்தர் ஆயத்தம் செய்திருக்கும் காரியங்கள் எல்லாம், அந்த ஆசீர்வாதங்கள்லாம் எரிந்து போய்விடும். ஆனால் நம்முடைய உதடுகளை காத்து கொள்ளும் போது, நாம் கர்த்தருடைய வார்த்தை மட்டும் பேசும்போது, உதடுகளை ஹல்லேலூயா நாம் காத்து கொண்டு அவருடைய வார்த்தையில் இருக்கும் ஜீவனை மட்டும் பேசும்போது நம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் வீண் போகாது. அதே நேரத்தில் இன்னும் அவருடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். நாம் 4வது அதிகாரம் நீதிமொழிகளில் நாம் 4வது அதிகாரம் 23வது வசனமா, என்னுடைய இதயத்தை முழு காவலோடு நீ காத்துக்கொள். 23வது வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று புறப்படுகிறது. ஹல்லேலூயா. இதயத்தை நாம் எதனால் காத்துக்கொள்ள வேண்டும்? அப்படியே வார்த்தையினால் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். உதடு வழியாக வெறும் ஹல்லேலூயா அந்த வார்த்தைகள் நமக்குள் இருந்து புறப்படும் ஜீவ ஊற்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கே நாம் தீர்க்க தரிசனம் பேச முடியும். ஹல்லேலூயா. வேறு யாராவது வந்து நம்ம வாழ்க்கையில் நன்மை பேச வேண்டிய அவசியம் இல்லை, தீர்க்க தரிசனம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாயை ஒரு என்னது, ஒரு ஜீவனின் ஒரு ஊற்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள் பேச முடியும். நாம் இன்றைக்கு பேசும் வார்த்தைக்குள் தான் நாம் நாளைக்கு நடக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கு நாம் ஆசீர்வாதத்தை பேசினால் அதுவே நமக்கு முன்பாக அந்த ஆசீர்வாதம் சென்று கொண்டிருக்கிறது. நாம் நடந்து போகும் பாதை அந்த ஆசீர்வாதத்தின் பாதை. ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையின் வழியாக அவருடைய ஞானம் எப்படி வெளிப்படும்? போதகத்தை நாம் நம்முடைய செவிகளினால் கேட்டு இதயத்தில் காத்து கொண்டு அதை வாய் வழியாக பேசும்போது நமக்குள்ளிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. ஹல்லேலூயா. அது நமக்கு மட்டும் அது உபகாரமாக இல்லாமல் இதில் என்ன சொல்லியிருக்கிறது? நீ உன்னை அனுப்பினவர்களுக்கும் சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கு ஆலோசனையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா? ஹல்லேலூயா. அதாவது நமக்கு கிடைக்கிற அந்த வார்த்தையில் இருக்கும் ஞானத்தை கர்த்தர் என்ன சொல்கிறார்? நமக்கு நம்மிடத்தில் வந்து பேசுகிறவர்களுக்கும் அந்த ஞானம் நம் வழியாக போக வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அதாவது இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரிவிக்கப்படுத்துகிறேன். சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும் படிக்கும் நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும் ஆலோசனைகளுக்கும் ஞானத்திற்கும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவர்களை எழுதவில்லையா? ஹல்லேலூயா. அதாவது நமக்குள் இருக்கும் ஞானத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு அது வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நமக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம்? கர்த்தராகிய தேவனால். ஹல்லேலூயா. அவருடைய ஞானம் வெளிப்படுவதற்காக. ஹல்லேலூயா. பிறருக்கு வெளிப்படுவதற்காக நம் வாய் வழியாக அவருடைய ஞானம் வெளிப்படும் போது யார் மகிமைப்படுகிறார்? கர்த்தராகிய இயேசு. ஹல்லேலூயா. சோலமன் வாயிலிருந்து ஞானம் வெளிப்பட்ட போது கர்த்தராகிய தேவன் தான் மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா. அதே வண்ணமாக நம் வாயிலிருந்து கர்த்தருடைய ஞானம் வெளிப்படும் போது நமக்கு அது ஒரு நன்மைக்கு ஏதுவான ஒரு காரியம் மட்டுமாக இல்லாமல்
கர்த்தருக்கு நாம் சாட்சியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவது குறிப்புக்கு செல்வோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 23-24. கொலோசியர் 3வது அதிகாரம் வசனங்கள் 23 மற்றும் 24. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் 3வது அதிகாரம் 23-24. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. அதாவது இந்த இடத்தில் நமக்கு சுதந்திரமாகிய பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பலன் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவருடைய கரத்தினால் வரும் பலன் நமக்கு நாம் சுதந்திரிப்பதற்காக. அதாவது இதற்கு என்ன தேவை, எது வெளிப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரிவார்டு, அதாவது பலன். நம்முடைய வாழ்க்கையில் பலன் என்ன? பலன் சுதந்திரிக்கும் பலன். ரிவார்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ரிவார்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது சுதந்திரிப்பதற்கான இருக்கும் அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. எதற்காக நாம் செய்கிறோம்? அதாவது எதை செய்தாலும் மனுஷர்களுக்காக செய்வதாக நாம் எண்ணாமல் கர்த்தருக்காக செய்வதை அறிந்து நாம் அதை செய்யும் போது என்ன இருக்கிறோம்? நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாக்கிய பலனை கர்த்தராலே பெறுகுவீர்கள் என்று. ஹல்லேலூயா. அதாவது கர்த்தரால் தான் நம்முடைய பலனை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு சுதந்திரிக்க வேண்டிய பலனை அவரிடத்தில் தான் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எதை செய்தாலும் நாம் மனுஷர்களுக்காக செய்யவில்லை, அதை கர்த்தருக்காக தான் செய்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அதாவது வேலை செய்ய போனாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் செய்வதாக இருந்தாலும் சரி, எது செய்தாலும் சரி, இந்த சபைக்குள் ஏதாவது செய்தாலும் சரி, நம்ம எது செய்தாலும் யாருக்காக செய்கிறோம்? கர்த்தருக்காக செய்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எந்த மனுஷனுக்காகவும் செய்யவில்லை, கர்த்தருக்காக செய்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது ஒரு 40 வருஷம் 35 வருஷம் முன்னால் கர்த்தரை அறிகிறதுக்கு முன்பாகவே ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கும் போதே அந்த வேலை செய்கிறவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு ஊக்கமும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவ்வளோ நன்றாக வேலை செய்யும்போது சிலங்களுக்கு அது ஒரு பொறாமையாக இருக்கும். அந்த வேலையை, நம்முடைய நல்ல வேலையை தடை செய்வதற்காக நிறைய பேர் எழும்புவார்கள். நம்ம மேல் இருக்கிற அந்த சூப்பர்வைசர்லேருந்து எல்லாமே அவங்க அதை எப்படியாவது அதை நம்ம வழியில் வெளிப்படாத அளவுக்கு நம்மை அப்படியே தட்டி தாழ்த்த வேண்டும் என்று தான் அவர்களுடைய எண்ணம் இருக்கும். அதாவது இயேசுவை அறியாத நாட்களில் நான் அந்த காரியங்களை செய்யும்போது இவர்களுக்காக நான் செய்யவில்லை. என்னுடைய எனக்குள் ஒரு வெளிப்பாடு இருந்தது. இதையெல்லாம் தேவன் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு வெறும் பலனெல்லாம் அவரிடத்தில் தான் வெறும் என்ற அந்த ஊக்கத்தோடு யார் என்ன நமக்கு எதிராக பேசினாலும் சரி, நம்முடைய ஆவி சோர்வு அடையாமல் அதே உற்சாகத்தோடு இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அதே உற்சாகத்தோடு இந்த நம்முடைய வேலையை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருவதற்கு காரணம் என்ன? நாம் தேவனுக்காக இதை செய்கிறோம் என்ற உணர்வு வந்ததனால். ஹல்லேலூயா. அதனால் இந்த பூமியில் நாம் வாழும்போது நம்மை
தலையில் தட்டி நம்மை தாழ்த்துவதற்கு தான் எல்லாம் முயற்சி செய்வார்கள். நாம் உயர்வதற்காக யாரும் ஒரு கையை தூக்கி விட மாட்டார்கள். அதற்கு கர்த்தராகி தேவன் ஒருவர் தான். நாம் அந்த நேரத்தில் நமக்கு எதிராக எல்லா காரியங்களும் எழும்பும்போது, நமக்கு எதிராக எல்லா, அதாவது சுற்றி சூழ்நிலை எல்லாம் நமக்கு எதிராக எழும்பும். நம்முடைய பிஸ்னஸுக்கு எதிராக, நம் கையிட்ட செய்யும் அலுவலக வேலைக்கு எதிராக, படிப்புக்கு எதிராக எல்லாம் செய்யும்போது ஒரு எண்ணத்தை வைத்து கொள்ள வேண்டும். இது நான் கர்த்தராகிய இயேசுவுக்காக செய்கிறேன். ஹல்லேலூயா. அவர் எனக்கு ஒரு சுதந்திரப்பின் பலனை எனக்கு தந்திருக்கிறார், அது வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் சுதந்திரப்பின் பலனை எதிர்பார்த்து தான் அது வெளிப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் செய்வதை எல்லாம் கர்த்தருக்காக நான் செய்கிறேன், மனுஷர்களுக்காக நான் செய்யவில்லை என்ற எண்ணத்தோடு செய்யும்போது அவருடைய விருந்தில், தேவ விருந்தில் நாம் என்ன செய்வோம்? பங்கெடுப்போம். ஹல்லேலூயா. அவருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அதில் ஒரு வல்லமை இருக்கிறது, அதில் சோர்வு வராது. நமக்கு தேற்றுகிற தேவன், தேற்றவாளர் ஆவியானவர் நம்மை என்ன செய்வார்? உற்சாகப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பலனை வர செய்வார். ஹல்லேலூயா. நாம் கடைசியாக இருக்கும் குறிப்புக்கு கடந்து செல்வோம். ஐசையா 1 அதிகாரம் 19 வசனம். ஏசாயா 1 அதிகாரம் 19 வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. அதாவது கடைசி குறிப்பு நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் வெளிப்பட வேண்டும் என்றால் நமக்குள் கீழ்ப்படிதல் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இருந்தால் நாம் மேல்படிக்கு கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. அதிகமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் உதாசீனப்படுத்துகிறோம், தள்ளி விடுகிறோம். அவர் நல்லவர், அவர் நம்முடைய நன்மைக்காக தான் எல்லா காரியத்தையும் அவருடைய வார்த்தையில் எழுதி இருக்கிறார். அந்த வார்த்தையை வாசித்து அதை கேட்கும் போதும் அதை எடுத்துக்கொண்டு அதன்படி செய்வதற்கு நாம் முழு மனதை ஒப்பு கொடுக்கும் போது ஹல்லேலூயா என்ன செய்கிறோம்? நம் மனம் பொருந்தி செவி கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது ஒரு முழு மனதோடு செவி கொடுக்கிறோம், அதற்கு கீழ்ப்படிவதற்காக. ஹல்லேலூயா. அப்பொழுது நாம் என்ன செய்வோம்? தேசத்தின் நன்மைகளை புசிப்போம். ஹல்லேலூயா. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம் தேசத்தின் நன்மைகளை புசிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய கீழ்ப்படுதலில் தான் நாம் மேல்படிக்கு செல்ல முடியும். நமக்கு உயர்வுக்கு என்ன தேவை? கர்த்தராகி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தேவை. ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த கீழ்ப்படிதலுக்கு என்ன தேவை? மனம் பொருந்தி செவி கொடுத்தால். ஹல்லேலூயா. அதற்கு அர்த்தம் என்ன? நம்முடைய இதயத்தில், நம்முடைய மனதிலும் மனத்தாழ்மை தேவை. ஹல்லேலூயா. மனத்தாழ்மை இல்லாததினால்தான் தேவ வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்பதில்லை, நாம் கீழ்ப்படிவதில்லை, அதை உதாசீனப்படுத்துகிறோம். நமக்குள் ஒரு தெரியாமலே நமக்குள் ஒரு பெருமை, இது என்னால் செய்ய முடியும், எனக்கு இருக்க ஞானத்தினால் செய்ய முடியும். அதாவது வர இருக்கும் பிரச்சனைகளை நாம் அறிந்திருக்க மாட்டோம், வர இருக்கும் அழிவை நாம் அறிந்திருக்க மாட்டோம், வர இருக்கும் தடைகளை நாம் அறிந்திருக்க மாட்டோம். ஆனால் நாம் என்ன நினைப்போம்? இதை இந்த வண்ணமாக செய்தால் இந்த ஒரு சீக்கிரமாக இந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த காரியத்தை இறங்குவோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அது நேர் வழியாக இருக்கும்போது அது நிச்சயமாக நமக்கு என்ன செய்யும்? பலனை தரும், அது நமக்கு நன்மையை கொண்டு வரும். அது கொஞ்சம் நிதானமாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக நம்மை ஹல்லேலூயா அது ஏமாற்றாது. அந்த பலன் நமக்கு வந்து சேரும், அந்த நிச்சயம் இருக்கும். அதனால்தான் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை நிச்சயமாக புசிப்பீர்கள். அதை நாம் சேர்க்கலாம். புசிப்பீர்கள் என்று சொல்லும்போது நிச்சயமாக புசிப்பீர்கள்.
கண்டிப்பாக புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. மனம் பொருந்தி செவி கொடுத்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது 100% தேசத்தின் நன்மைகளை நாம் புசிப்போம். தேவ விருந்தில் நாம் கலந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அதாவது 4 காரியங்களை நாம் தியானித்தோம். முதல் காரியம் என்ன? மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவருடைய வல்லமையின் வெளிப்படுத்தல் நம்முடைய வாழ்க்கையில். இரண்டாவது, அவருடைய ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவது. மூன்றாவதான காரியம், அவருடைய பலனை சுதந்திரிக்கும் அந்த வல்லமை வெளிப்படுவது. நான்காவதான காரியம், அவருடைய கீழ்ப்படிதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவது. ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம், ஸ்தோத்தரிப்போம். பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா.